உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATAவின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology. ஆக்சுவலாக நமக்கு தமிழ் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த நாட்களில் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, கர்த்தர் சொன்னார், எனக்கு இதை செய்யும்படி செய்ய சொன்னார், இந்த காரியத்தை செய்யும்படி சொன்னார், இந்த காரியத்தை செய்யும்படி சொன்னார், நேற்று இப்படி சொன்னார், இன்னைக்கு காலையில் இப்படி சொன்னாருன்னு நம்ம கேட்டு 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 உங்களுக்கெல்லாம் காதை எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நமக்கு இது எவ்வளவு நான் சொன்னாலுமே எஸ் ஓகே அப்படின்னு அருமையானவர்களே, அப்படி சொல்லுகிறவர்கள் நாம் நினச்சிக்கிட்டோம், நம்மளும் சொல்லாமல் இருக்கலாம், நாம் நினைப்போம் அது அவங்க தேவனாய கர்த்தருடைய பக்கத்து வீட்டில் இருப்பாங்க போல இருக்கு, இல்லை அவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாரா, நமக்கும் அப்படி சொல்லுவாரா? அருமையானவர்களே, அப்படி செய்கிறவர்கள் ரெண்டு காரியங்களே செய்யலாம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியையும் வழி நடத்துவதற்கு ஒரு டீப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மூலமாக வழி நடத்துகிறார் என்பது உண்மை. வேதத்தினுடைய வசனங்களை திடீர்னு சொல்லி நினைப்பூட்டுவார். அதுலேயுமே நம்ம சொந்த அறிவுலேருந்து வர்றதெல்லாம் இருக்குது. இந்த காரியத்தை அவர்கள் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவாங்களா இருக்கலாம், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. ரெண்டாவது, பொதுவானவர்கள் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக பொய்யையே சொல்லுகிறாங்க, ரொம்ப அப்பட்டமாக சொல்லுகிறாங்க. ஏனென்றால் அது வேத வசனத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, இந்த சமிட்டுக்கு 2 குவாலிஃபிகேஷன், ப்ரீ குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், we all should have a very high view on God. தேவனை குறித்த ஒரு மிக உன்னதமான அல்லது உயர்வான எண்ணம் நமக்கு தேவை. ஒன்று, இதை சொல்லும்போது நான் அதை இன்னும் கொஞ்சம் சொல்லணும். இந்த தேவன், நல்ல கவனிங்க, தேவனை குறித்து நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கிற வரையிலும் தேவனை குறித்து எவ்வளோ உயர்வாக எண்ணுகிறோமோ அவ்வளவுமே குறைவு தான். அது புரியுதான் நான் சொன்னது? தேவனை குறித்து எவ்வளோ உயரமாக நீங்கள் எண்ணுகிறீங்களோ, இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே ஒவ்வொருத்தரும் தேவனை குறித்த ஒரு வியூ வச்சுருப்பீங்க, நான் ஒன்று வச்சுருப்பேன், எல்லாமே மாறுபடும். ஆனால் எவ்வளோ ஒருத்தருடைய அந்த வியூ எவ்வளோ உன்னதமாக இருந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அது ஆக்சுவலாக நம்ம நித்தியத்திலே போய் நிற்கும்போது தான் அந்த அப்போ கூட நம்ம பிதாவாகிய தேவனுடைய அந்த முழு மகிமையை நம்ம அட் ஒன்ஸ் பார்த்துட முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ அவர் எல்லையற்றவர். ஸோ ஒரு குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது, யூ ஷுட் ஹாவ் அ வெரி ஹை வியூ ஆன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை குறித்தும் மிக உன்னதமான ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஸோ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகும் இல்லையா? அப்படி தானே சொல்கிறாரு, அப்படி தான் வசனம் சொல்லுது. ஆனால் அவருடைய வார்த்தை அழியாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹிஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல். நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த வேதாகமம்
தேவனுடைய வார்த்தை அது இட்டர்னலாக இருக்கும், சத்தியம் அது. ஓகே. ஸோ இந்த சமிட்டுடைய ஒரு நோக்கமாக நான் எழுதியிருக்கிற காரியம் ரீவிசிட்டிங் த காஸ்பல், அதாவது சுவிசேஷத்தை நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ரீவிசிட்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரீவிசிட்டிங், திரும்ப நாம் அந்த சுவிசேஷத்தை நம்முடைய மனதிலே கொண்டு வருகிறோம். எதற்காக? ஃபார் a true personal revival. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த எழுப்புதலை பற்றி நிறைய பேசுகிறாங்க. எழுப்புதல் இங்கே வந்துடுது, இப்போ வந்துடுது, வரவே வராது அருமையானவர்களே. எப்போ வரோன்னா உண்மையான எழுப்புதல். இப்போ 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 எழுப்புதல்னு அந்த ஒரு வார்த்தை நான் சொல்லும்போது கூட நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணலாம். நான் சொல்வது இப்போ அதுக்கு விளக்கத்துக்கு நான் போகல. உண்மையான எழுப்புதல் எப்படி வரும், எப்பொழுது வரும்னா இந்த காட்ஸ் இதன்படியான இந்த சுவிசேஷம், சரியான சுவிசேஷம் திருச்சபையிலே எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் அந்த தனிப்பட்ட முறையிலும் சரி திருச்சபையிலும் சரி உண்மையான ரிவைவல் வரும். ஸோ ஃபார் பர்சனல் ரிவைவல் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இன் அவர் மினிஸ்ட்ரி, நம்முடைய ஊழியத்திலேயும் எஃபெக்டிவாக அல்லது ஒரு உபயோகரமான ஒரு மினிஸ்ட்ரியை நம்ம செய்யணும்னா அந்த காஸ்பல் சரியானபடி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த காஸ்பல் வந்தால் தான். இப்போ அகெயின் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய கூட்டம், நல்லா கவனிங்க, நிறைய கூட்டம் வருது, நிறைய அற்புதங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. நடக்குதுன்னு சொல்லலை, அகெயின் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓ, இதுதான் ரிவைவல் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். நோ, நெவர். எழுப்புதலின் சரித்திரங்களை தான் நாம் படிக்கிறோம், அதிலையும் நாம் வகையறுக்க வேண்டும். எது உண்மையான ரிவைவல், சரித்திரத்தில் நடைபெற்ற அப்படிங்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க ப்ளீஸ். என்னோட வார்த்தைகளை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, அதோடு சேர்ந்து தயை கூர்ந்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ அந்த போலி அப்படிங்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான காரியம். எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி அந்த ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன், அந்த ஃப்ளவர் வேசஸ், செடியெல்லாம் வைக்கிறது, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் அந்த செடியை பார்த்து இது ரியலாக உண்மையானதா போலியானதா அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருமே அது உண்மையானதுன்னு தான் நினைக்கிறாங்க. அது போலியானது. ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸே தெரியாது அருமையானவர்களே. அப்போ அதில் மாத்திரம் ஒரு பூ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அவங்க எல்லாருமே 99.9% அது ரியல்னு நினச்சி வராங்கல்ல. அதே மெட்டீரியலில் ஒரு பூவும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருவேளை தேனி கூட வரலாம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு போலியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினாலே தான் இந்த சுவிசேஷம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஸோ ஒன்று பர்சனல் ரிவைவல், உண்மையான ரிவைவலுக்கு. ரெண்டாவது நம்முடைய மினிஸ்ட்ரியுடைய எஃபெக்டிவ்னஸ்க்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், சரியா? எனக்கு கொஞ்சம் 1-2 பேரை பார்த்தா எனக்கு ஏதோ ஹெவியாக பொங்கல் ஏதோ சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வந்துடும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் லைக் பொங்கல். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இல்லை, அப்படி தான் இருப்பீங்களான்னு தெரியாது. எனிவே, ஓகே, 2 கேள்விகள். அதை குயிக்காக நீங்கள் உங்களுடைய நோட்டு கொடுக்கல, பட் ஆனால் உங்களுக்கு பேப்பர் இருக்கும். குட். எல்லாருமே மோஸ்ட்லி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ். குட். முதலாவது கேள்வி என்னென்னா, கேள்வியை நல்லா கவனிங்க. கேள்வியை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சிந்தனை செய்துட்டு எழுதுங்க. அதுக்கு பிறகு உங்களை சொல்லுவேன். எல்லாரும் இல்லை, 1-2 பேரும்.
முதல்ல இங்கிலீஷில் படிக்கிறேன். வாட் இஸ் தி அல்டிமேட் வேர்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் த ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன் டு பி அட்மிட்டட் இன் ஹெவன்? பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதை ஒரே வார்த்தையிலே சொல்வதுன்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை சொல்ல வேண்டாம். இப்போ வந்து ரைட் இட் டவுன் இன்னும் ஒரு பேப்பரில் எழுதுங்க தயவுசெய்து. சப்மிட் பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் ஒரு தம்பி ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க ஒர்க் ஷாப்புன்னு சொல்லி. ஒர்க் ஷாப்னா அது வந்து தமிழில் பட்டறைன்னு சொல்லுவாங்க, பயிற்சி பட்டறை. மேபி அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் நீங்கள் எழுதணும். பரலோகத்திற்கு போவதற்கு தகுதி அப்படின்னு சொன்னோன்னா வேதாகமத்தின்படி அது ஒரே வார்த்தையில் என்ன? ஒன்லி ஒன் வேர்ட். அதில் இங்கிலீஷில் நான் போடும்போது அல்டிமேட் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமாம், தமிழ்லேயும் ஒரே வார்த்தை. ஆமாம், அதே மாதிரி சொல்கிறீங்களா கொஞ்சம் எழுதுனதை? தேவ பயம், ரட்சிப்புன்னு சொன்னீங்கல்ல. ரட்சிப்பு வேற, ஹோலினஸ், எது? கீழ்ப்படிதல், பாவ மன்னிப்பு, பிதாவின் சித்தம். நிறைய வார்த்தைகள் வருது இல்லை? நான் சொன்னது அல்டிமேட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரூத்ஃபுல். அல்டிமேட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு விதையை நம்ம முளைக்க போடும்போது இந்த மாதிரி ஒரு வேர் வருது. அதுக்கு பிறகு இல்லை, அதுதான் அது. இங்கே வந்து இலைகள் மேலே. ஸோ இந்த வேருக்கு என்ன பேருன்னா, வெரி குட், ஆணி வேர். அதுக்கு பிறகு இந்த ரெண்டாவது வருது பார்த்தீங்களா, பக்கவே அல்லது செகண்டரி ரூட், ரெண்டாவது அல்லது பக்கவேர், ரொம்ப கரெக்ட். அதுக்கு பிறகு இங்கே சின்ன சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா, சல்லி வேர். வெரி குட், கரெக்ட். ஃபைபர். நல்லா எல்லாருமே அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னீங்க. அதாவது பரலோகத்திற்கு போகிறதற்கு தகுதி என்று ஒன்றே ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று ஒரு சென்டென்ஸாக கூட இருக்கலாம். பட் அதில் அந்த சென்டென்ஸ்லேயுமே ஒரு 2-3 வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று அல்டிமேட். இப்போ அல்டிமேட்னா அது இப்போ நீங்கள் சொன்னது நிறைய வந்து சல்லி வேர் மாதிரி எல்லாமே உண்டு. அது எல்லாமே இந்த பக்க வேரில் ஜாயிண்ட் ஆகி அதுக்கு பிறகு அந்த பக்க வேர்கள் எல்லாமே வந்து ஒரு டேப் ரூட்ல ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நான் கேட்டது அந்த டேப் ரூட் அது ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஓகே. நிறைய வார்த்தைகள் போயிட்டே இருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா.
அந்த இப்போ என்னை கவனிங்க, அந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே, ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் அப்படிங்கிற வசனத்தை நாம் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், அது வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவங்க இதை குறித்து கவலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. அப்படி இல்லை, அதில் இன்டென்ஷன். விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது. விசுவாசிகளே, அந்த எபிரேயர் திருச்சபையில் அறகுற விசுவாசிகளும் இருந்தாங்க, முழுமையாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளும் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக அவர் எழுதும்போது அப்போஸ்தலன் எழுதுகிறார், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நீங்கள் பெற்றிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசதியாக இல்லாட்டி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். அகெயின் ஸோ ப்ரெஷியஸ்ன்னு சொல்லும்போது எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு நினச்சாலுமே அது குறைவு தான், அது அந்த அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால், இதை குறித்த சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? சுவிசேஷம் இஸ் ஈக்குவல் டு அந்த ரட்சிப்புக்கு தானே இல்லை? ஸோ இது இருக்கட்டும், அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். நம்ம சப்மிட் ஆனதுனால தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நீங்களும் இந்த கேப் டைம்லேயும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். உண்மையிலே இப்போ நான் சொல்லலை அது. ரெண்டாவது கேள்வி, 2 கேள்விகள் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது கேள்வி, இப்போ வந்து நல்ல கவனிங்க, ரட்சிப்பு அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் பேசுகிற, நாம் பேசுகிற ரட்சிக்கப்படுதல் என்பது இந்த செய்தியின் மூலமாக தான் வருது இல்லையா? அப்படிதானா? இந்த நற்செய்தி, காஸ்பல், சுவிசேஷம் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பின் செய்தி. சரிதானா? am I right? ஓகே. ஸோ எந்த சுவிசேஷம் உங்களை ரட்சித்தது, அல்லது எந்த சுவிசேஷம் மனிதர்களை ரட்சிக்கிறது? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ரைட் த காஸ்பல் யூ பிலீவ் இன் நாட் மோர் தேன் 10 sentences. 10 வாக்கியங்களுக்குள்ளாக நீங்கள் விசுவாசிக்கிற, பிரசங்கிக்கிறன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிற சுவிசேஷம் என்ன, நற்செய்தி என்ன? என்னை பார்க்காதுங்க, கேள்வி புரியலையா? ஒரு சிலர் எழுதலையா? எழுத இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நல்லா கவனிங்க. ஐ திங்க் போன சம்மிட்லையா, இதற்கு முந்தின சம்மிட்லையா, பவுல் ஒரு ஜைஜாண்டிக். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல், அது பவுலை குறித்து ஒரு செக்குலர், அதாவது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு ஸ்காலர் அவரை குறித்து எழுதும்போது, இந்த பவுல் மாத்திரம் இருந்திருக்காட்டா கிறிஸ்தவம் இவ்வளோ வளர்ந்துருக்காது இந்த நாட்களில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி எழுதினார் அவரை குறித்து. அவர் அப்படிப்பட்ட ஒரு டைனாமிக்கான ஊழியக்காரராக அப்போஸ்தலனாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18. அதுதான் அப்படியே தீம் வேர்ஸ். அந்த நம்முடைய கருப்பொருள் வசனம் என்று ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னா நான் தைரியமாக இருக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன், தைரியமாக இருக்கிறேன். ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. It is the power of God. A man who really realized the power of the gospel. சுவிசேஷ வசனத்தினுடைய அல்லது சுவிசேஷ வாக்கியத்தினுடைய வல்லமை, அதாவது அதை சொல்லும்போது இப்படி சத்தம் போடணும்னு இல்லை, நல்லா கவனிங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த சுவிசேஷ வசனத்தை படுக்கையில் கடக்கிற சாக போகிற ஒரு மனிதன் சும்மா சொன்னாலுமே மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் அதனுடைய இது. அந்த பேசுகிற மனிதனுடைய காரியம் இல்லைங்க,
பேசுகிறவர் மனிதன் யாராகவும் இருக்கலாம், அவன் பேசுகிற அந்த செய்தி அது மக்களை ரட்சிக்கிறது. அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை ரட்சித்தது, என்னை ரட்சித்தது இது இந்த செய்தி அப்படின்னு சொல்கிறோம். Do we know that? I'm sorry, இவ்வளோ கத்த வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஆனாலும் வந்துடுது. Do I know that? ஜஸ்ட் கேட்டு பாருங்க. அதுதான் நான் எழுத சொன்னேன். உங்களுக்கு இந்த நற்செய்தி எப்போ வந்துச்சு? ஜஸ்ட் உங்களை வாழ்க்கையை அப்படி பின்னால் திரும்பி பாருங்க. உங்களுக்கு நிறைய குட் நியூஸ் வந்திருக்கோம்ல, உங்களை மகிழ்ச்சியாக்குகிற செய்தி. உங்களுக்கு முதல் முறையாக உங்களுடைய விவாகம் முடிஞ்சு அந்த அதாவது இந்த பொண்ணு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன தெரில, நான் உங்களுக்கு எப்படி எதுன்னு தெரியாது. அல்லது ஒரு விவாக நாள், அல்லது குழந்தை பிறந்த நாள், வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நியூஸ் வந்த நாள், அல்லது ஒரு ஜாப் கிடச்சிருக்குன்னு வந்த நாள், அல்லது ஒரு ப்ரொமோஷன் வந்ததுன்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்திருக்கோம்ல, அந்த லெட்ரு வந்த நாள், இல்லை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். அந்த அந்த செய்தியை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில். அந்த சந்தோஷமான செய்தியை காட்டிலும் ஒரு பில்லியன் மடங்கு சந்தோஷம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டபோது, முதல் முறையாக கேட்ட போதுன்னு இல்லை, இப்போ கேட்கும்போது. இப்போ நான் ஆண்டவர் கிருபையினால் சொல்லுவேன்னா சொல்லி முடிப்பேனா என்னன்னு தெரியாது, நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா. பட் இந்த சுவிசேஷத்தை நான் ரிவ்யூ பண்ணி சொல்லும்போது உண்மையிலே நீங்கள் இந்த சுவிசேஷத்தினாலே ஜெனுவனாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, யுவர் மரியாள் எலிசபெத்தை பார்த்தோன்னே சொல்லுவாள், என்னுடைய இருதயத்தில் இருந்த பிள்ளை துள்ளிட்டுன்னு. தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் ஹேவ். ஆனால் அப்படி இல்லைன்னா, உண்மையாக ரட்சிக்கப்படலைன்னா, இந்த கூட்டத்தில் அப்படி சொல்லுவீங்களா பிரதர்? சொல்லுவேனா உண்மையாக? ஏன்னா ப்ளீஸ், போலிய உண்மை மாதிரியே தான் நானே நினச்சிட்டு இருப்பேன். எல்லாருமே நான் ஏன் ரட்சிப்ப சரியானதுன்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். இட் மே நாட் பி, இட் மே நாட் பி, இட் மே நாட் பி. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் உண்டு. இப்போ அருமையான சகோதரன் 18வது நூற்றாண்டு, நமக்கு எப்போ ரிஃபர்மேஷன், ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வந்துச்சு? ஓகே, வெரி குட். 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டில் ரிஃபார்மர்ஸ் வாழ்ந்தாங்க. 17, 18, 19 நூற்றாண்டுகளிலே இதே ரிஃபார்மர்ஸ், அதாவது சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கன்னா, பியூரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பியூரிட்டன்ஸ்னால் இப்போ நாம் கிண்டலாக சொல்கிறோம், பட் அப்படி அல்ல. உண்மையாகவே இந்த ரிஃபார்மர் சீர்திருத்தவாதிகளாகவே வாழ்ந்த தலைவர்களும் அவர்களை பின்பற்றின திருச்சபைகளும் இருந்தன. அவர்கள் எழுதின ஏராளமான புஸ்தகம், 1-2 பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இஎம் பவுன்ஸே நிறைய பேர் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜான் ஓவன், ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய எழுத்துக்களை, ஜான் பனியன், C.H. ஸ்பர்ஜன் அந்த ட்ரெடிஷனில் தான் வராரு. இப்படிப்பட்டவர்களுடைய அந்த எழுத்துக்கள், அதை நம்ம வாசித்து அவர்கள் பிரசங்கித்த கிறிஸ்தவம், அவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும் அதை சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதை படித்து பார்க்கும்போது அதையும் படிக்கணும். நல்ல கவனிங்க, அதையும் படிச்சுட்டு வேதாகமத்தை பிளெயினாக படிக்கணும். ஆண்டவர் கிருபையாக நான் 13 வயசாக இருக்கும்போது என்னை ரட்சித்தார். அப்போது பிளெயினாக நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதை படித்த டைமில் எனக்குள்ள குமுறலாக எழுந்த கேள்விகள், லார்ட், சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் இன் அவர் கிறிஸ்டியானிட்டி. எப்போ 1973. அப்போ ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவம் இப்போ நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு சீரியஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பியூரிட்டன்ஸ், அந்த சீர்திருத்தவாதிகளை தொடர்ந்து வந்த கிறிஸ்தவான்களுடைய எழுத்துக்களை படிக்கும்போது, எஸ்,
திஸ் இஸ் மிஸ்ஸிங், இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சுத்த கிருபையினால் அந்த முட்டாளாகிய எனக்கு வழங்கினதுனால சரியான சுவிசேஷத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால, வேற அசரீரியால ஒன்றும் இல்லை, இதுதான் வேற ஒன்றும் இல்லை. இந்த வேத வசனங்களினுடைய சரியான அர்த்தத்தை அதனுடைய சந்தர்ப்பத்தில் கான்டெக்ஸ்ட்ல கற்றுக்கொள்ளும் போது அதனால்தான் இந்த காலையிலே உங்கள் நடுவிலே இவ்வளோ பேஷனேட்டாக நான் இருக்கிறேன் அருமையானவர்களே. மற்றபடி நான் பலவீனன், என்னிலே எப்படிப்பட்ட பலவீனங்கள் உண்டு. பட் அது 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 இதில் இருக்கோ இல்லையோ, தட் இஸ் இம்மெட்டீரியல், அது ஒரு பொருட்டே கிடையாது. பட் த சர்ச் ஷுட் பி ரிவைவ்ட், அதுதான். கிரைஸ்ட் ஷுட் பி எக்ஸால்டட், கிறிஸ்து. ஓகே, சாரி, நான் ஒரு பேசிகிட்டே இருக்கேன், நான் கொடுத்த எக்ஸசைஸை மறந்துட்டேன். ஸோ 10 வாக்கியங்களுக்கு உள்ளாக உங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் எழுதுங்க. நிறைய சுவிசேஷம் இருக்குது. எப்படின்னா, ஒரு நாள் நாங்கள் தங்கியிருந்த ஒரு 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 ஜெம்ஸுடைய ஒரு ஆக்ஷன் சென்டரில் சென்னையில் தங்கியிருக்கும்போது ஒரு காலையில் அந்த தண்ணி வாங்குவோம், அந்த லாரியில் தண்ணி வாங்கும்போது அந்த லாரி டிரைவருக்கு ஏர்லி மார்னிங் என்னுடைய மனைவி வந்து இந்த காஸ்பலில் சொல்லிகிட்ருக்கிறா. அப்போது இன்னொருத்தங்க கீழே மாடியிலேருந்து இறங்கி வந்து அவங்க வந்து இன்னொரு காஸ்பல் சொல்கிறாங்க. அதாவது, நீ வந்து இந்த லாரி டிரைவராக இருக்கிற நீ இயேசுவை நம்பினேன்னா உனக்கு நீ வந்து வித்தியாசமாக மாறிடுவ, நீ லாரி டிரைவராக இருக்க மாட்ட, நீ வந்து ஒரு பெரிய பணக்காரனாக மாறுவ. இட் வாஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஹிம். அவனுக்கு அது ஒரு நற்செய்தி. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்படி நிறைய நற்செய்திகள் இருக்கிறது. பட் நம்மை ரட்சிக்கிற நற்செய்திகள் அவை அல்ல. யூ cannot கன்ஃபியூஸ். இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது அந்த செய்தியை கேட்டு விசுவாசிப்பவர்கள், அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிப்பவர்கள் போலியான விசுவாசிகளாக எழும்பிக் கொண்டிருப்பார்கள். அது எப்போதும் இருக்கும். அது திருச்சபையில் அந்த கலையாக அது கடைசி நாள் வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி கோர்ஸ் பண்ணினேன். அப்போது என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். அந்த சர்ச் பெரிய சர்ச் நாகர்கோயிலில், அந்த சர்ச்சில் உள்ள அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் என்னை வந்து அவருடைய காரில் ட்ராப் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், தம்பி காஸ்பல்னா என்னது அப்படின்னு சொல்லி. உங்கள் காஸ்பல் பாஸ்டர் சொன்ன மாதிரி பாஸ்டர் ஸ்டீஃபன் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. கேட்டேன், ஏன்னா அந்த தம்பி ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால, மற்றபடியும் நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், காஸ்பல் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னதை நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிப்பீங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் ஆனால் வேதனையும் இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த தம்பி அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அந்த தம்பி வரவும் இல்லை அந்த கோர்ஸ். ஹி திங்ஸ் தட் ஹீ நோஸ். அப்படின்னா அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்க. இட்ஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு நிறைய பேர் நித்தியத்தை குறித்து யோசிக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எப்படி பரலோகத்துக்கு போவோம்? சமீபத்தில் திருச்சபை நிறுவுதலை குறித்து ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுட்ருக்கிறேன். அந்த புத்தகத்தில் போதகருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கிளியராக அழகாக போட்டிருந்தாங்க. உன்னையும் இப்படி நீ செய்வாயானால், இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும்போது, இப்படி நீ செய்வாயானால் உன்னையும் உன்னுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்து கொள்ளுவான். அதுதான் ஒரு பாஸ்டருடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். நானும் போகணும், பரலோகத்துக்கு போகணும், என் காங்கிரிகேஷனும் பரலோகத்துக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் மிஸ்ட் இஸ் எவர் மிஸ்ட். ஒன்றுமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். போலிகள் எங்கேயும் இருக்கலாங்கிறது வந்து
அந்த பியூரிட்டன்ஸ்ன்னு சொன்னேனே, அந்த அந்த சீர்திருத்தவாதிகளை பின்னால் வாழ்ந்து பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம், ஈவன் ஜான் பனியன் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் தானா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கிறார். ஆனால் அதனால் எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம அப்படி திங்க் பண்ணுறது சரி, அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நித்தியம் இங்கே தான் நமக்கு இவர் இவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, இவர் அதை செய்திருக்கிறார், இவர் செய்திருக்கிறார், இவர் விசேஷ இந்த வரம் பெற்றவர். யாரை சொல்கிறாருன்னா, நீங்கள் கடைசி வரை இருப்பீங்கன்னா எனக்கு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஐ கேன் போல்ட்லி சே, ஒன்றும் இல்லை, நான் இது ஃபஸ்ட்டு செஷன் ஆனதுனால நான் மறைமுகமாக சொல்லுகிறேன் அப்படின்னு நமக்கு இருக்குது. பட் ஒன்ஸ் தே டை அண்ட் என்டர் இன்டு இட்டர்னிட்டி, அவங்க ஜீரோ தான். அவங்களும் அந்த லாசரு ஒருத்தர் இருந்தான்ல, இயேசு சொல்கிறார்ல, எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஆத்மா எல்லாம் என்னுடைய பார்வையில் தான். அருமையானுள்ளே அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நிற்கும்போது எல்லாருமே சரிசமமாக அங்கே இவர் இன்னார், இவர் இன்னார், இவர் இந்த ஊழியத்தை nothing doing, this alone will, அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. It will be according to the written word, not your experiences. உன்னுடைய அனுபவம் அநேகரை குணமாக்குகிற அனுபவமாக இருக்கலாம். A.W. பிங்க் என்கிற அந்த பியூரிட்டன்ஸ் அந்த லைனில் வாழ்ந்தவர் எழுதுகிறார், அநேக ஊழியக்காரர்கள் இன்று அவர் காலத்திலேயே அநேக ஊழியக்காரர்கள் மரிக்கும்போது அவங்க இங்கே மூச்சு விட்டு அடுத்த மூச்சை நித்தியத்தில் எடுக்கும்போது அவர்களை ஒரு கோல்டு ட்ரூத் கிரிப் பண்ணோன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நம்ம இவ்வளோ நாள் இந்த இயேசுக்காக தானே ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுவாங்க. பட் அவங்க நிற்கிறது வேறு இடமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணும்போது they can't do anything. அதுதான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலேன்னு சொல்லும்போது நாம் நினைக்கிறோம் அவங்க ஏமாத்துறதுக்காக அப்படி செஞ்ச ஒரு கூட்டம். அப்படி இல்லை, ஜென்னுவனாக செஞ்சவங்க, மெய்யாய் உண்மையாய் செஞ்சவங்க தான். அவங்க நிலைமை தான், ஐ நெவர் நியூ யூ, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நான் உங்களை அறிதல் அப்படிங்கிறது. நான் அவர் அறிஞ்சிருக்கலாம், அவர் உண்மையிலே அவரால் நான் அறியப்பட்டிருக்கிறேன்னா என்கிற நிச்சயம் தான் ரட்சிப்பின் நிச்சயம். டு வி ஹேவ் தட்? இருக்கு. பட் ஆனால் முக்கியமான அந்த சுவிசேஷம் அப்படின்னா இந்த வேதம் எப்படி போதிக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தான் அப்ளைடு காஸ்பல். நல்ல கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு நான் முடிக்கிறேன் இந்த செஷனை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் இந்த சுவிசேஷத்தின் நடு நாயகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் சிலுவையிலே மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடெழுதல், பரமேறுதல், அதான் முக்கியம், அதான் சுவிசேஷம். ஆனால் how is it applied? அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அந்த சுவிசேஷம் எப்படி உண்டாக்குகிறது, அந்த காஸ்பல் என்ன அப்படிங்கிறது ரோமருக்கு எழுதின நிருபம். ஸோ அதனுடைய ஒரு ப்ராடர் அவுட்லைனை நான் குயிக்காக கொடுத்துட முடியும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வேறு ஒன்றுமே இல்லை, 3 குறிப்புகள் தான் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு முன்பதாக வைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த ஜபத்தோடே இருப்போம். நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் மாத்திரம் சொல்ல உதவி செய்யும்னு எனக்காக ஜபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.